கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வேறு மாநிலத்தைச் சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. அது வேற வாயி, இது நார வாயி. இந்த பக்கம் இருக்க வேறு மாநிலத்தைச் சேர்ந்த பெண்களை திருமணம் முடித்தவர்கள். எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. How are you? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்கனே தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? எனக்கு கொண்டு வணங்கலங்க. பேசுறேன். கொஞ்சம் பேசுறேன். நீ எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? இப்போ 3 வருஷம் இங்க இருக்க பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். என்ன சார் கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போற அப்படி போயிட்டு இருக்கும். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சிட்டு ஒரு வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எந்த பயனும் இல்ல. அந்த மாதிரி அவங்க உலகம் சுத்திட்டு வரப்ப நான் அவங்களை சந்திச்சேன். ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு நம்ம ஊரு. கொடுங்க. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? தப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிடவும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்க தான் இருக்கீங்களே. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. பாருங்க, இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. ஹூ ப்ரப்போஸ்ட் ஆக்சுவலி? யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். எது? மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாங்க. ஆனா உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. சொல்ல வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வேலை. சோ நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சா? இல்ல, கல்யாணம் இந்த ஜனவரி ஆச்சு. ஓ, ஆனா சொல்றது கூட நீ என் செந்தேன் மலரே இந்த பாட்டையே பாராம லவ் பண்ணிருக்கேன் நீ. என்ன ஆனா வேற நிறைய ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க. பாஷை வேற ப்ராப்ளம். எந்த ஒரு மருமக? எந்த கேரளா சார், சாலக்குடிக்கு பக்கம். பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்க ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு. மும்பையில தான் இருந்தோம். குழந்தை பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது எல்லாமே தான். அவன் வந்து காலேஜ்ல படிக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கு. நாங்க பொண்ணு தேட ஆரம்பிச்ச உடனே, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நாங்க சொன்னா வேண்டாம், நம்மளுடைய கலாச்சாரம் வேற, நம்ம ஊர்ல தான் போய் கல்யாணம் பண்ணணும். நாங்க பொண்ணு பார்த்தோம். என்னடி இது? நீங்க கள்ளக்குறிச்சி. நீங்க மும்பையிலே தான் இருந்தாலே அந்த பொண்ணு வந்து மும்பை பொண்ணா? ஆமா. மகாராஷ்டிரனா? ஆமா. அப்புறம் என்ன தயக்கம் உங்களுக்கு? அவங்கள ஒரு மதிப்பு கொடுத்தது, பேசுனது, வரவேற்றது எங்களை அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால சரின்னு. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. சைனாவா? ஓ, செஃப்ல நீங்க. ஓ, இப்பதான் அவரை பார்த்தா ஞாபகம் வருது. ஓகே ஓகே. அப்ப அவர் உங்க வீட்ல சொன்னப்ப உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இல்ல, அவருக்கு பிடிச்சு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். அதேதான் எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. she is an Italian. ஓ, ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல இருக்கிறதே கிடையாது. ஒரு சைனீஸ் மருமக, ஒரு இத்தாலியன் மருமக. ஆமா. நாங்க வந்து காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. இல்ல, எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்க சொன்னோம். அம்மா அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்தான். என்ன எழவியாது. நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையில இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் லவ் பண்றேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்ல. அவன் அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜ் கேப்பனா. நாங்க ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலேஜும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. போயிட்டு வரமானா உங்களுக்கு அறிவு இருக்கா? மேரேஜ்மா, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். பத்திரமா போமா, பார்த்து போ சாமி அப்படின்னா. அப்புறம் ஒரு வாரம் எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. ஜோக் இல்ல இல்லையா? எல்லாம் ஆடியன்ஸ் அப்படியே அழுகுற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். அப்புறம் உடனே கம்பெனில இருந்து வான்னு சொல்லி கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். we are making history. பேசாம நிக்கிறான். ஏன்டா எங்களுக்கு தெரியாம பண்ண, உனக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்க அப்பாட்ட எப்படியாச்சும் சொல்லி பண்ணிருப்பேன்ல அப்படின்னு ரொம்ப எங்க ஊர் பிரியமா இது பண்ற ஊரு. அவங்க ரொம்ப இன்சல்ட்டா பேசுவாங்க எல்லாரும். அதனால வந்து நாங்களே மேரேஜ் பண்ணிப்போம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியாப்பா அப்படின்னு சொன்னோம். குமார் அவசரப்பட்டியே. அவனுக்கு பயந்து வந்துச்சுமா, வேண்டான்னு சொல்லிடுவீங்க, விரும்பிட்டேன், விட முடியாதுலமா அப்படின்னா. இது வரைக்குமே எங்க வீட்டுக்கார கொஞ்சம் மனசு இதுலதான் என்னடி இது இருந்தாரு. சொல்லி செஞ்சிருக்கலாமே. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. ஆனா மாமா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு பிடிக்கும். ஆனா என் காலையில தொட்டு கும்பிடல. இல்ல, மாமியார் அப்பா கொஞ்சம் சிரிக்கிறானி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு மாமா தான் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வீட்டுக்கு சொன்னாங்க. இல்ல, அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அப்பா காலை கூட போய் தூங்கிச்சேன். சீக்கிரம் தான் வச்சிருந்தேன் சார். 4 மாசம் 5 மாசமா மேரேஜ் பண்ணதே தெரியாம வச்சிருந்தேன். போட்டோ போட்டுவிட்டு அதை நினைச்சேன், சிரிச்சேன்.
ஹெல்ப் பண்ணி விட்டான். அந்த பொண்ணு கொடுங்க. ஏற்கனவே தான் கல்யாணம் நடந்தது எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு Instagramல போட்டு விட்டீங்க? அப்புறம் எப்படி வச்சுட்டா அப்படி போயிடுவேன் ஃபியூச்சர் இத குணப்படுத்த முடியாதா டாக்டர்? முடியும். சொல்ல மைண்ட் ஒரு பயமா இருப்பேன். சோ இவர் சொல்லாமலே இருக்காருன்னு நீங்க போட்டு விட்டீங்க. ஆனா 5 மாசமா நீங்க இங்க இருக்கீங்க, பொண்ணு அங்க இருக்காங்களா? அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. நான் ஆக்சுவலி அப்போ ஹாஸ்டல் வார்டன் தான் வேலை செஞ்சிட்டேன். நான் ஹாஸ்டல் போய் மேரேஜ் பண்ணிட்டேன். மினிமம் சண்டே மேரேஜ் பண்ணிட்டேன். திருப்பி சண்டே நைட் மண்டே நைட் 5 மாசமே சொல்லாம இருந்திருக்கீங்க. நான் எதுக்கான சார், அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தா கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனால என்ன பண்றேன்னு தெரியாம நான் வீட்ல அப்ரோச் பண்ணி பார்த்தேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கேட்டிருந்தேன். ஓ நீ அப்படி வரியா? அப்புறம் அந்த பிரச்சனையில ரொம்ப பிரஷர் ஆகும்போது போயிட்டு சீக்கிரட்டா பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணும்போது மெதுவா பண்ணட்டும், அது வரைக்கும் அப்படியே சீக்கிரட்டா மெயின்டைன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நாங்க கோவிட் டைம்ல தான் ஆபீஸ்ல சேர்ந்தோம். அப்போ நம்ம நேர்ல போக முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலா ஆபீஸ்க்கு போக முடியல. அதனால தான் சோலி முடிச்சு ஆன்லைனா ட்ரைனிங் நடந்தாங்க. அப்போதான் நான் சந்திட்டேன். ஆக்சுவலா இவரை நேர்ல பார்க்கவே இல்லை. ஒரு நக்கல்யா அவனுக்கு 1.5 வருஷம் நேர்ல பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி லவ். என்ன சொல்லலாம்னு எனக்கே தெரியல. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? நான் போய் சைலண்டா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்ல. சரி எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நம்ம வந்து தாய் தாப்பனா இருப்போம், அதனால பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரர் தான் இதை ஸ்டெடியா இருந்தாங்க. கோவிலா முடிஞ்சு போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பார்க்க கூடாதா? அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே கூடல. யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்து இருந்தேன் நானு. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவங்க மறுபடியும் வந்து தாலி கட்டுறத வந்து தாலி கையோட அம்மா கட்டுறது பார்க்க தாய் பார்க்க கூடாதுங்களாம். ஓ அப்படியா? இது பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டு என்னடி இது? என்ன பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. குமார் அவசரப்பட்டிய உட்கார வச்சு கதையும் மூட்டாங்க, பார்க்கவே கூடாதுன்ட்டு. அந்த மேரேஜை நான் வந்து வீடியோல தான் பார்த்தேன். போங்களேன். அந்த தாலி அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். ஓ அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. பையன் தாலி கட்டுறத டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? பார்த்துட்டு தான் சாவியான அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கும். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. அவங்க மறுபடியும் கையில வளையல் போட்டிருப்பா, நம்மளது மாங்கல்யம் இருக்கும். சிவப்பு கலர் கூட இருக்கும், இதுல இரும்புல கூட இருக்கும். அதுதான் மாங்கல்யம் மீனா. அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டு விடணும். அது மாமியார் தான் போட்டு விடணும். அதான் மாமியார் பார்க்க விடலையே. அதான் சொல்லுங்க, மாமியார் பார்க்க விடல, அப்புறம் எப்படி மாமியார் போடுறது? ஆனா இப்போ வந்து தமிழும் ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு. விசா ரொம்ப கஷ்டம். நம்ம ஆளுங்க கிடைக்க ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு விசா எடுத்து போய் அவங்க கிறிஸ்மஸ்க்கு அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்மஸ் மிரக்கலா வந்து வீட்ல இருந்து ஃபோன் வருது. அக்கா ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க சொல்றாங்க ஓகே உடனே வந்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு நீ கிளம்பி வா. கல்யாணம் எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஓகே இது வரைக்கும் 2 கல்யாணம் நடந்திருக்கு. 3வது அடுத்த வருஷம் நடக்குது. ஸோ முதல் கல்யாணம் வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் டென்மார்க்ல பண்ணோம். அப்பா அம்மா தெரிஞ்சதுதான். அவங்க அப்பா அம்மா தான் வந்தாங்க. என்ன எழவி அது பண்ணிட்டோம். 2வது வந்து நம்ம ஊர்ல நம்ம முறை பிரகாரம் கோவில் வச்சு கல்யாணம் பண்ணோம். மலை முருகர் கோயில்ல கல்யாணம் பண்ணோம். இப்போ அடுத்து அவங்க குடும்பத்துல வர முடியாதவங்க அவங்களுக்காக இன்னொரு கல்யாணம் ஜெர்மனில வச்சிருக்கோம் அடுத்த வருஷம். வர முடியாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். வீட்டுக்குள்ள அவசியமா நல்லது கெட்டது பேச வேண்டியிருக்கும்ல. இப்படி பேசிப்பீங்க வேற மொழிக்காரங்கள்ட்ட. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு சுத்தமா தமிழ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நானும் எங்க மாமியார் வந்து வித் சயின்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தோம். ஆக்ஷன்லயே என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் இவங்க சீரியல்ஸ் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்களா. ஸோ அந்த சீரியல்ஸ்ல கொஞ்சம் நமக்கு எமோஷன்ஸ் ஸோ அந்த எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்க இந்த பேசுறது இந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் அப்படி நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் சீரியல் பார்த்து தான் 2 பேரும் ஆக்சுவலி இவங்க சீரியல் ரொம்ப பார்ப்பாங்களா. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே இனிஷியலா எனக்கு சுத்தமா புரியாது, தெரியாது தமிழ். அப்போ இவங்க கிட்ட பேசும்போது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைன்னா மாமனார் கிட்ட கேட்பேன். மாமனாருக்கு ஹிந்தி தெரியும், இவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுவேன். கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்ட பேசுவேன். எப்படி ஏங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு இது கேட்கணும்னா ஹவ் ஆர் யூ, எப்படி நான் ஐ வாண்ட் வாட்டர் அவர்கிட்ட கேட்பேன். எப்படி கேட்கணும் இது தமிழ்ல? அவர்தான் சொல்லி கொடுப்பாரு, தண்ணி வேணும் அப்படி சொல்லு அம்மா கிட்ட. அப்படிதான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் எங்க மாமனார் கூட டெய்லி செஷன் கொடுப்பாரு. ஓ நீ அப்படி வரியா? ஏன்னா இந்த ஊர்ல வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இந்த மொழி தெரிஞ்சுதான் ஆகணும்ல. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 3.5 years. உங்களுக்கு கல்ச்சர் காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறேன். எனக்கு முடியாது, நான் ரொம்ப லேட்டா. அது எல்லா இடத்துலயும்
நான் அது கேட்கல. கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்ல எது உங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு? அது கோல்டு ரொம்ப வேர் பண்ற அதுதான். வலிக்குதே அம்மா. அப்புறம் சாப்பாடு தான் கல்ச்சர் இல்லை, பட் சாப்பாடு ரொம்ப கஷ்டமா. எல்லா சாப்பாடுலாம் புளி போட்டுவேன். இந்த ஆக்சுவலி இட்லி கண்டிப்பாக இல்லை, எனக்கு இட்லி ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ரொம்ப சந்தோஷம் டெய்லி இட்லி சாப்பிட்றேன். ஆனால் கஷ்டமாக அதையும் சாப்பிட்றேன். நான் அதை பற்றி யோசிச்சு மேபி நான் வீட்டுக்கு வர அப்புறம் நிறைய டைம் நான் கிச்சனில் இருப்பேன். அதை நான் யோசிச்சேன். ஜெர்மனி அந்த மாதிரி இல்லை, அவங்க சிம்பிள் சாப்பிட சமைப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப டைம் அவங்க கிச்சன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது இருப்பாங்க. அவங்க காலையில் சமைப்பாங்க, அப்புறம் மதியானம் சமைப்பாங்க, அப்புறம் அது மாலையும் சமைப்பாங்க. வேற ஃப்ரூட்ஸும் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஆனா 3 வேளையும் எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே உட்கார்ந்துட்டு ரொம்ப வியடா இருந்தது உங்களுக்கு. ஆமா ஆமா. குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு பிடிக்கும். எவ்வளவு நாளா? எவ்வளவு அது வந்து இல்ல ஏங்க. சிரிக்கிறானி. கொஞ்ச நாள் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நான் கேட்கிறேன் பையன் தோற அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுதா, அதனால உன்னைய சமைக்க வச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற. ஆனா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு. அவர்ட்ட கொடுங்க. இல்ல சார் இப்போ இவங்க கூட தானே சார் இருக்கேன் நானு. அம்மா சமையல் பிடிக்கல உனக்கு? இல்ல அப்படி இல்ல, இப்போ இவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கு. அப்ப அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? அம்மா சமையல் வந்து அம்மா சமையல் பிடிக்கும். அம்மா சமையல் தான் உனக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அவங்க என்ன கேக்குறாங்க? யார் சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்லு பாக்குறேன். எனக்கு வீட்ல போய் கும்பிட்டு வைஸ் தர. கல்யாணத்தை தான் எங்களுக்கு சொல்லல. மீன் அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. ஒரு முடிவு சொல்லுங்க. யார் மீன் குழம்பு பிடிச்சிருக்கு அவ்வளவு. அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துல இருந்து சாப்பிடுவேன். இப்ப வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? அது ரொம்ப நாளா சாப்பிட்டேங்க சார். அது ஒரு ஏன்னா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? 26 27 வருஷமா சாப்பிட்டேன். இப்போ புதுசா இருக்கானே. அதெல்லாம் கேக்குறாங்க. யார் வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு கேக்குறாங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? வைஃப் வைக்கிறது நல்லா இருக்கு. அப்ப அம்மா வைக்கிறது நல்லாவே இல்ல. அப்ப அம்மா வைக்கிறது தான் பிடிக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி உங்க வீட்டுக்காரருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறது தான் பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? அது மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. அம்மாவுடைய எந்த குழம்புக்கு மனசு ஏங்குகிறது? ரசம் சூப்பரா வைப்பாங்க சார். எத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம்னு ஒருவேளை இப்படி இருக்குமோ? அங்கிட்டு ரசமே இல்ல போட்டுருக்கு பாவம். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருங்க அது? என் மருமக தான். அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு என்னமோ வாடனை என்ன கட்ட மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. அதுல கூட நாங்க மீன் வறுத்ததா குழம்புல போடுவோம். புளி இல்லாம. குழம்புல புளி இருக்கக்கூடாது. புளி அது வேற வாயி, இது நார வாயி. இருக்கக்கூடாது. எங்க மீன் குழம்புல மீன் இல்லாட்டியும் பரவாயில்ல, புளி இருக்கணும். உருளைக்கிழங்கு முக்கியமா இருக்கணும் எல்லா குழம்புல. அதுதான் நம்மளோட. இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு போட்டுருவீங்க. ஆமாங்க இருக்கணும். இந்த ஊர்ல எங்க வீட்ல ஒரு 1/4 கேஜி உருளைக்கிழங்கு 2 வாரமா போகும். எங்க டென்ஷன் ஆயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? வீட்ல எல்லாம் 10 கேஜி வேணும் 2 10 கேஜி வாரம். வேணும். ஆமா. அது இல்லாம எப்படி குழம்பு செய்யறது? ஆனா நான் சென்னை சமையல் கூட அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. உங்க ஊர்ல செய்யற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா ஊர்ல செஞ்சு கொடுத்து பக்கத்துல கூட கொடுத்துருக்கோம். பக்கத்து வீட்ல கூட சாப்பிடுங்க. எனக்கு கொண்டு வணங்கலங்க. எனக்கு கொண்டு வணங்கலங்க. பக்கத்து வீட்ல கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டும்னா, இல்ல நமக்கு சாப்பிட முடியல பக்கத்து வீட்ல கொடுத்துருவோம்னா? இல்ல எந்த பயனும் இல்ல. அப்படி கிடையாது. செஞ்ச உடனே கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் செஞ்சு சாப்பிடு கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு பிடிக்கும். மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயா. பிடிக்காது. சும்மா கொஞ்சம் அவ மனசுக்கு நோக்க கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்ல கொடுத்துருவீங்க? இல்ல நல்லா எடுத்துக்க முடியாம இருக்கு சார். பையன் வந்து சின்ன பிள்ளை வந்து பயங்கரமா துருதுருன்னு தெரியும். இப்ப வரைக்குமே ஏதாவது செய்யலாம் என்ன பண்ணல வைக்கல நீ அப்படி பொத்தினி நில்லைய ஓரம். மிரட்டுவான், அப்படி ஆடுவான். இப்ப வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார், பேச மாட்டேங்கிறான். ஏதோ பேசுடா வைடானா உங்க அப்பாவும் கேட்டுக்காரு. என்ன என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? பேச தெரியாது உனக்கு அப்படின்னு 2 3 ட்ரிப் கேட்டுக்காரு. வேணா பேச மாட்டேங்கிறான் சார். தெரியலங்க சார். அது ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சார். என்னால ஏத்துக்கவே முடியாது இதெல்லாம். அமைதியா இருக்கிறான், வாயை திறக்க மாட்டேங்கிறான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான் சார். நாங்க ஒரு விஐபி ஒரு சில்லற செலவுக்காக கண்டமண்ட போய் கையேந்த முடியுமா? குழம்பு போடணுங்கிறீங்களா மாசி மகத்துக்கு தானே? போட சொல்லுங்க சார். சொல்லி கொடுங்க சார். எங்க நீ போட தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்க சொல்லி கொடுங்க. அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. அப்படி போடுவேன். ட்ரை பண்ணுங்களேன். எப்படி பண்ணும்? அது ஹாய் சலோ டென்ஷன் இல்லாம ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா அந்த டோன் வந்துரும். அதான் குழம்பு அவ்வளவுதான். ஜெர்மனி குழம்பு மட்டும் நான் தனியா கேட்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எழவி அது? மியா மியா இல்லமா குழவை. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி வந்து. நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், கெஞ்சி பாக்குறேன். ஆனா அது நான்வெஜ்னால கதவை சத்திட்டு வீட்டுக்குள்ள போயிடுவா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. புதுக்கோட்டை அப்படிதான். அதாவது செவ்வாய்க்கிழமை சந்தையில மீன் வாங்கி புதன்கிழமை மீன் சாப்பிட்டுட்டு வியாழக்கிழமை கோழி குழம்பு சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை வச்சுட்டு சனிக்கிழமை சந்தையில போயிட்டு மட்டன் வாங்கி மறுநாள் தின்னுட்டு திங்கக்கிழமை மட்டும் நெஞ்சரிச்சல் வந்துச்சேன்னு ரசம் சாப்பிடுற குடும்பத்துல ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா.
நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு பட்டது நீ செய்த பாவம். அவங்க சாமி கும்பிடும்போது கூட நான்வெஜ் Yes, yes, we are always like that. இல்லை சார். Hey, I've seen this one. புதுக்கோட்டையில நாம ஞாயிற்றுக்கிழமை காலையில ரத்த பொரியலும் குடலும். ஐயோ எனக்கு பசிக்குதே. பயப்பிடிச்சிட்டான். நம்ம ஊர் ஆளுகள்ட்ட இதான் பிரச்சனை. எவ்வளவோ விஷயம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு பசி தூண்டுற மாதிரி ஏதாவது பேசுவீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.